ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். முத்து எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மீனாவும் வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் வேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இந்த வேன் இனிமேல் உங்களுக்கு தான், நான் வந்து லோன் வாங்கி தரேன். நீங்கள் வந்து டியூ கட்டி அடைச்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்லாம் பிடிச்சி கொடுக்குறேன் ஃப்ளாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரோகிணியை மிரட்டுவான் பத்தியா, அவன் வந்து என்ன பண்ணுறான், முத்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவான். இந்த மாதிரி வந்து அவங்கள நான் மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தேன், அவளால் தான் என் வேலை போச்சு. இப்போ என்னடனா காசு கொடுக்க மாட்டேங்கிறா, நான் வந்து அவளை விட கெட்டவன் கிடையாது, ஆனால் அவன் நடுத்தரில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், முத்துக்கிட்ட வந்து புதுசாக சொல்கிற மாதிரியே அந்த விஷயத்த சொல்லுவான். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மீனா சொல்லுவாங்க, இவன் வந்து நல்லவன் இல்லைங்க, ஏற்கனவே வந்து கிறிஷை கடத்தினது இவன் தான் அப்படின்ற எல்லா உண்மையும் சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, அவனை போட்டு அடின்னு அச்சு வெளியில் விரட்டி விட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜோட கேஸு இயரிங் வருது இல்லையா, அதனால வந்து முத்து, மீனா, விஜய் எல்லாருமே வந்து வக்கீலை பார்த்து பேச வருவாங்க. அப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, வக்கீல் வந்து மனோஜை பார்த்து, நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும், இந்த மாதிரி வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லணும், இல்லை நீங்கள் வந்து சொதப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டைவர்ஸ் கிடைக்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைவர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டோன்னா, அப்போ வக்கீல் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் அப்போ ஜெயிலில் தான் போய் உட்காரணும் அப்படின்னு விஜயாவையும் மனோஜையும் பார்த்து சொன்னோன்னா, முத்துவும் மீனாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணக்கார பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க, இந்த மாதிரி மீனா மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணாக பாருங்க அப்படின்னா விஜயா கடுப்பாக இருப்பாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் கூட கவுன்சிலிங் போங்க, அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்ற மாதிரி மீனாவையும் முத்துவையும் பார்த்து அந்த வக்கீல் சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு வந்து அந்த கவுன்சிலிங்கில் வந்து மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைக்குமா, இல்லை ரோகிணி எதையாவது சதி வேலை பண்ணி அந்த அந்த டைவர்ஸை நிப்பாட்டுவாங்களா, போக போக பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.